வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிராமத்து சுவையில் நல்ல மண் சட்டியில் இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சை. இன்னொரு 15-20 நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மொச்சை கிடைக்காது. ஸோ இது கிடைக்கும் போதே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி, ஆனால் 100% சைவ குழம்பு தான் இது. வேணுங்கிறவங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதில் என்ன காய் வேணாலும் இந்த மொச்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்கள் சுரக்காய் சேர்த்து செய்யலாம். சுரக்காவும் உருளைக்கிழங்கு இந்த பச்சை மொச்சை இது 3 சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா பீர்க்கங்காய் சேர்த்து பச்சை மொச்சையோட சேர்த்து இதே குழம்ப நீங்கள் வேறு வேறு காய்கறி, முள்ளங்கியும் இந்த பச்சை மொச்சையும் சேர்த்து செய்யலாம். இதே காய்கறி கூட கொஞ்சம் மட்டன் போட்டு மட்டன் குழம்பு மாதிரி கூட செய்யலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக. அந்த சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சோண்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கடைசியாக தாளிப்புக்கு சேர்த்துக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு நல்ல பழமான தக்காளியும் சேர்த்துப்போம். இது ரெண்டையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஸோ இந்த குழம்பு ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரைஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஸோ மொச்சையை நீங்கள் உரித்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன போடலாம்? ஒரு 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமாக அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கும் போது குழம்பு ஃபைனலாக கொதித்து வரும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பே பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது ஒரு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போது 2 முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் அப்படியே முழுசாக போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம உரித்து வச்ச பச்சை மொச்சை அதையும் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுடுவோம். இப்போ வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது அரிசி கழுவின தண்ணி, ஊற வச்ச தண்ணி, கழனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணி. ஸோ இந்த மாதிரி கழனி தண்ணியில் குழம்போ ரசமோ வைக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது தான் இந்த குழம்போட ஹைலைட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்பெஷலான புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற காரைக்குடி குழம்புத்தூள். மற்ற நார்மல் குழம்புத்தூளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த ஸ்டைலான வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த குழம்புத்தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் தனியாக அந்த மசாலா சாமான் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது எல்லாமே கலந்து அரைச்சது தான் இந்த தூள். ஸோ இப்போ அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சிட்டோம்னா இந்த பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 3/4 பதம் இந்த காய்கறியும் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் 17 வகையான ஸ்பெஷல் மசாலாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இருக்குது நம்மக்கிட்ட. உங்களுடைய ஒரு சமையலையும் மணமாகவும் சுவையாகவும் சீக்கிரமும் செய்கிறதுக்கு நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் ப்ரிசர்வேட்டிவ், கலர் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் இப்போவே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வெறும் தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி தான் ஊற்றிருக்கேன். இது கூட நீங்கள் எதுவுமே சேர்த்து அரைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம போட்ட காரைக்குடி குழம்பு தூள்லையே தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ அதையும் போட்டுட்டு 3/4 பதம் வெந்த காய் இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நம்ம முதல்ல எடுத்து வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு அப்படியே தாளித்து, வெங்காயம் நல்லா ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கட்டும். அந்த அளவுக்கு தாளித்து ஃபைனலாக அப்படி மேலே ஊற்றி கலக்கி விட்டு சிம்மரில் 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா கமகமன்னு வாசனையோட அருமையான குழம்பு ரெடி. ஸோ இந்த புது குழம்புத்தூள் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எப்பயும் அரைச்சி வச்சுருக்கீங்களா, உங்களுடைய எப்பயும் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துங்க. கொஞ்சமாக புளி வேணுங்கிறவங்க
லைட்டாக சில பேருக்கு லைட்டாக ஒரு புளிப்பு குழம்புல இருந்தால் பிடிக்குன்றவங்க ஒரு துளி ஒரு ஸ்பூன் அளவு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அப்படி கமகமன் வாசனையோட கிராமத்து சுவையில் பச்சை மொச்சை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிரமாதமாக இருக்கும். இது கூடவே மட்டன் சேர்த்து இதை மட்டன் குழம்பாகவும் வைக்கலாம். ஸோ எப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை பார்த்து நீங்களும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். ஓகேவா? இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.